நண்பர்களுக்கு வணக்கம். நாம எப்பயுமே நம்மளோட காடு, தோட்டம், இல்ல வீடு, எம்ப்டி ஃப்ளாட்டு இந்த மாரிலாம் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்புக்காக ஒரு காம்பவுண்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்மளோட முதல் சாய்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, செயின் லிங்க் ஃபென்சிங் தான் போவும். ஏன்னா, இது மத்த காம்பவுண்ட கம்பேர் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். அதில பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் அளவு இருக்கு. அது இல்லாம நம்ம தூண் பார்த்தீங்கன்னா, கல் தூண் போவும், இல்ல சிமெண்ட் தூண் போவும், இல்ல ஆங்குலர் டைப் போவும். இது நெறைய வேரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் ரேட் நமக்கு மாறும். ஆனா, இதெல்லாம் கம்பேர் பண்றப்போ, நமக்கு தென்னந்தோப்புக்கு ஃபென்சிங் பண்றது பார்த்தீங்க அப்டின்னா, ரிஸ்க் அங்க தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்டின்னா, நம்ம செயின் லிங்க் ஃபென்ஸ் போட்டுருவோம். அது ஸ்டிஃப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, முள்கம்பி பார்ப்டு ஒயர் பார்த்தீங்கன்னா, இழுத்து வச்சு நம்ம கட்டிருவோம். ஸோ, இதில நமக்கு பிரச்சனை ஆகாது. ஸ்டிஃப்பா இருக்கும் கம்பி வலை. ஆனா, நமக்கு ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்டின்னா, மேலேருந்து தேங்காயோ, இல்ல தென்னை மட்டையோ விழுகிறப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் அந்த செயின் லிங்க் ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே மடங்கிக்கிட்டே போகும். நீங்க 5 அடி போட்டீங்க அப்டின்னா, ஒரு 4, 5 டைம் அந்த மட்டையோ, தேங்காயோ விழுகுது அப்டின்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, அது அப்படியே இறங்கி அப்படியே வளைஞ்சிட்டு போயிரும். அது இல்லாம நம்ம காம்பவுண்ட் ஒட்டி தென்னை மரம் இருக்கு அப்டின்னா, மேலேருந்து தேங்காய் வெட்டுறப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு தென்னங்கொலை அப்படியே அது மேலே விழுகிறப்போ டோட்டலா டேமேஜ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட செயின் லிங்க் ஃபென்சிங்கில் ஒரு மெயின் ப்ராப்ளம். தென்னந்தோப்பில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டீல் ஒயர் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டை நான் இழுத்து கட்டியிருக்கோம். ஒரு எண்டில் நல்லா டைட் பண்ணி அதவே அந்த கம்பியை சுற்றி விட்டு டைட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் நம்ம பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் போல்ட்டு மாதிரி ஒரு செட்டப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒவ்வொரு தூணுலேயும் இருக்கிற ஆங்கிள் வழியாக அந்த கம்பி நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்படி வர்றப்போ நமக்கு மேலேருந்து தேங்காயோ தென்னங்கொலையோ இல்லை மட்டையோ விழுகிறப்போ டைரெக்டாக செயின் ஃபென்ஸில் விழுகாமல் அதோட லோடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீல் ஒயர்லேயே மேக்ஸிமம் பேலன்ஸ் ஆயிரும். பேலன்ஸ் கொஞ்சம் லோட் பார்த்தீங்க அப்படின்னா செயின் லிங்க் ஃபென்ஸில் விழுகிறப்போ நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. மேக்ஸிமம் வராது. 90% வராது. ஸோ ஓகேங்களா. அப்படி நமக்கு ஒவ்வொரு டைம் விழுகிறப்போ இந்த கம்பி லூஸ் ஆகும் அப்படின்னா அதுக்கான அட்ஜஸ்டபிள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் நம்ம கொடுத்துருப்போம். அதை நம்ம ஸ்பேனர் யூஸ் பண்ணி அந்த போல்ட்டை டைட் பண்ணுறப்போ அந்த கம்பியோட ஸ்டிஃப்னஸ் இன்னும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதோட லோட் பேலன்ஸ் அப்படியே நமக்கு மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செயின் லிங்க் டேமேஜ் ஆகிறது குறைஞ்சிருது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தென்னந்தோப்புக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்ற இடத்துல இது தேவையும் கிடையாது. இந்த மாதிரி செட்டப் உங்கள் தென்னந்தோப்புக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புதுசாகவே ஃபென்சிங்கோட இந்த செட்டப் பண்ணாலும் ஓகே, இல்லை ஆல்ரெடி ஃபென்சிங் இருக்குது இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒயர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வச்சு பண்ணி தரணும் அப்படின்னாலும் அவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு என்ன ரேட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃபார்முக்கு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் செயின் லிங்க் பாதிக்கிறத தடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.